ஊர்ல 4 அப்பத்தா 4 விதமா பேசும்ல, அந்த அப்பத்தால இது ஒண்ணு. சோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு என்ன சொல்றது பாரு, இத நான் எல்லார்கிட்ட சொல்லணும்னு சொல்ல வரல, அரோரா அதுல சம்பந்தப்பட்டிருக்காளேன்னு சொல்ல வந்தேன். அரோரா கூப்பிட்டு தனியா சொல்லு. ஏன் எல்லாரும் எதிர்க்க சொன்ன? நீ சொன்ன விஷயமே முழுக்க முழுக்க அங்க போய் அரோரா கூப்பிட்டு தனியா சொல்லு. இதுல எது எதெல்லாம் எபிசோட்ல வரும் தெரியலங்க. நான் காலைல இருந்து லைவ்ல பாத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு அரோரா இருக்காளேன்னு சொன்னேன். ஓகே காய்ஸ் பாருங்க. விக்ரம் அந்த இடத்துல நான் பாராட்டணும் நிஜமாவே. விக்ரம் சொல்ற இல்லங்க நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல அது அவங்க இல்லாம நம்ம இத பத்தி பேசக்கூடாது. இது வந்து நீங்க சொல்றது எனக்கு சரியா இது சரியா படல அப்படின்னும் போது இல்ல இல்ல விக்ரம் நான் அப்படிலாம் சொல்லல. விக்ரம்க்கு தெரியும் பார்வதி என்ன ஃபீலிங்ல இருக்காங்கன்னு. என்னதான் விக்ரம்க்கும் பார்வதியும் இப்படி இருந்தாலும் அவங்க வெளியில ஃப்ரெண்ட்ஸ் தான். தனி அவங்க வந்து வெப் சீரிஸ் நடிச்சவங்க தான், சீரிஸ் பண்ணவங்க தான். கண்டிப்பா பார்வதியோட கேரக்டர் தெரியும். பார்வதி திரும்ப திரும்ப அவங்க கமருதீன் கிட்ட சொன்ன வார்த்தை, நீ ஏன் பழசு எடுத்துட்டு வந்து இங்க பேசுற? இத பேச்ச ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் ஒரு மாதிரியா பேசும்போது என்ன குமாரே பயந்துட்டியான்னாங்க. அவ்வளவுதான் புச்சினாரு. இப்ப உள்ள வந்து அந்த ஃபீலிங் எனக்கு அப்ப இருந்தது. நான் அதை சொல்றேன் அப்படி அதுதான் செகண்ட் ப்ரோமோ வந்துச்சு. அந்த ஃபீலிங் இருந்துச்சு. அததான் நான் சொல்ல வந்தது. சேர வச்சுட்டு பெரிய ஹீரோ மாதிரி எழுந்து போற. அப்ப ஆக இந்த வாரம் வந்துட்டு பார்வதியை ரோஸ்ட் பண்ணுவார்கள் எல்லாருமே. எஸ் மெயினா திவ்யாக்கு இதுல வந்து திவ்யா சொல்வாங்க, திவ்யாக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்ல, வாரம் ஒரு விஷயத்தை வச்சுதான் திவ்யா ஓட்டிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் ஆதிரை எஃப்ஜே அண்ட் இவங்களை வச்சு ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது கிடைச்சிருச்சு. இந்த வீக் ஃபுல்லா பார்வதி செய்யறதுக்கான விஷயம் கிடைச்சிருச்சு. நான் ஒண்ணு கேக்குறேன், காலையில இருந்து சாண்ட்ரா எங்க அந்த சட்டையை காணோம்? ஒரு எப்படி ஒரு இது நான் என்ன சொல்றேன், உங்களை ஹோஸ்ட் சாரி தான் கேட்க சொன்னாரு. சாரி கேளுங்க நார்மலைஸா இருங்கன்னாரு. ஏன் சட்டையை கட்டி போட்டீங்க? ஃபேமிலி வீக்குன்னு கட்டி போட்டீங்களா? உங்க ஹஸ்பண்ட் வெள்ளிக்கிழமை வர வைக்கிறாங்க, 4 நாள் சட்டை இல்லாம சுத்துவீங்களா? இதெல்லாம் காலைல அமித் கேட்டாரு. சட்டையை காணோம், சிரிக்கிறாங்க, டான்ஸ் சொல்லி தராங்க சுபிக்ஷாக்கு. எப்படி பார்த்த உடனே எல்லாமே ஃபேக் மாதிரி தானே தெரியுது. திவ்யா என்னுடைய தாட் நான் சொல்லட்டுமா? பிரஜன் போகும்போது உண்மையாவே சாண்ட்ராக்கு திவ்யா மேல கோபம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. ஆனாலும் அதை பில்டப் பண்ணிட்டே வந்தாங்க. லாஸ்ட் வீக் டாஸ்க் அப்போ திவ்யா வந்து கிளியர் மைண்ட், இந்த டீம் கூட நம்ம இருந்தால் சப்போர்ட் வந்து வெளியில நல்லா போகும். 2 வாரமா பாருங்க பயங்கரமா பாராட்டி இருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரலாம் கழுவி ஊத்திருப்பாரு. ஏன்னா அப்ப சாண்ட்ரா கூட தான். இப்ப எப்படி இதை மோல்ட் பண்ணி திவ்யா கொண்டு வராங்கன்னா, நீயும் வந்துரு, வா தனியா இருக்காத, வந்துருன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் பண்ணி கூட்டு வராங்க. ஆனா கனியோட கேங் எப்படின்னா காலைல கெஸ் பண்ணிட்டாங்க.